இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரசருடைய விழாவை கொண்டாடுவதற்கு எனக்கு உதவி செய்ய நீங்க முன்னாடி இருக்கிற வளர் இளம் பருவத்தினர், இளைஞர்கள், இளம் பெண்கள் மட்டும் கொயர் மெம்பர்ஸ், இது உங்களுக்கான நாள். அப்படி நீங்க மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. நம்முடைய பெரியவங்கெல்லாம் அவங்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார். இவங்களுடைய வாய்ஸ் மட்டும். பாட்டு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து பாடலாம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் 2 நிகழ்வுகள் YCSYSM அண்ட் இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக. தமிழக அளவில் ஒரு எலெக்ஷன் இவர்களுக்காக. தமிழக அளவில் இவர்கள் காலடி வைப்பதற்கு, இந்திய அளவில் காலடி வைப்பதற்கு, அகில உலக அளவில் அப்படின்னா தமிழ்நாடு எலெக்ஷன், நேஷனல் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், நேஷனல் எலெக்ஷன், இன்டர்நேஷனல் எலெக்ஷன் YCSYSM காக. இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான பொதுக்குழு கூட்டம் நம்முடைய பங்கிலே நம்முடைய மறை மாவட்டத்தில் நடைபெறக்கூடியது. இந்த அருமையான நேரத்தில் குழந்தை செல்வங்களை, குறிப்பாக வளர் இளம் பருவத்தினரை, இளைஞர்கள் இளம் பெண்களை, அவர்களுடைய திறமைகளை கடவுளுடைய மகிமைக்காக நம்ம பயன்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இவங்க நமக்கு உதவி செய்வாங்க. கைத்தட்டி பாடலாமா காலத்தோடு? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சேர்ந்து சேர்ந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், இயேசு வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் வந்து கொள்வோம். இப்ப அப்படியே பக்கத்துல ஒருத்தரை பார்த்து, ஒரு கிறிஸ்து அரசருடைய அந்த அரசாட்சிக்குள் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஒரு வெற்றி கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு நேற்று நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரால, ஜார்க்கண்ட்ல, வயநாட்டுல அப்படி அந்த ஒரு உணர்வோட பக்கத்துல இருக்கிறவங்களை அப்படியே கை கொடுத்து ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறையாக உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து அரசருடைய பெருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெனரலான கேள்வி, யார் வேணா பதில் சொல்லலாம். ஏன்னா வழக்கமா குழந்தைகள் அப்படின்னா செகண்ட் சைல்ட்ஹுட் கொஞ்சம் நீங்க சந்தோஷம்தான் படணும், என்ன ஃபாதர் நம்மளை மட்டும் விட்டுறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால அன்புக்குரியவர்களே, எல்லாருக்குமான ஒரு தலம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் நம்முடைய கிறிஸ்து அரசருக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்
த earthly அல்லது வேர்ல்ட்லி கிங் அண்ட் கிரைஸ்ட் கிங். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாரும் சொல்லுவீங்க டக்குன்னு மடமடன்னு வேகமா? உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் நம்முடைய அரசருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் தாய் திருச்சபை இந்த கிறிஸ்து அரசருடைய விழாவை வைத்து நம்முடைய திருவழிபாட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருவழிபாட்டு காலத்தை பிரிக்கிறாங்க. பொது காலம் முடிஞ்சு நம்ம அடுத்து சீசன் ஆஃப் அட்வென்ட்குள்ள போக போறோம். கிறிஸ்து அரசருடைய விழாவை ஒரு பெருவிழாவாக நாம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் நம்முடைய கிறிஸ்து அரசருக்கும் என்ன வித்தியாசம்? எஸ், சொல்லுங்க ஆண்டனி. ஓகே, உலக அரசர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு நினைப்பாங்க. நம்முடைய அரசர் எல்லாருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய அரசர். அது ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்முடைய சகோதரர் ஆண்டனி சொல்றாரு. ஒரு கைத்தறல் கொடுத்தலாம் நம்ம திருமணமான இளைஞர் குழுவுக்கு. ஓகே, வேற யார் சொல்வீங்க? மக்களுக்காக கிறிஸ்து அரசர் அப்படின்றவர் மக்களுக்காக உயிரை கொடுத்த ஒரு அரசர். அவர் தான் ஃப்ரண்ட் ரோல அவர் போறாரு, பின்னாடி எல்லாம் அந்த குடிமக்கள் இருக்கிறாங்க. வண்டர்ஃபுல். அமைதியின் அரசர், நீதியின் அரசர், எல்லாமே பைபிள் வார்த்தையா. ஓகே, அமைதியின் அரசரா இருக்கிறாரு, நீதியின் அரசரா இருக்கிறாரு. உலக அரசர்களுக்கும் கிறிஸ்து அரசருக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்சியும் மாட்சிமையும். ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் உலக அரசர்கள் ஆட்சியும் மாட்சியும் இல்லைங்களா? நிலையான அரசு. சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வித்தியாசம் என்ன அப்படின்றத இன்றைய நாளினுடைய 2வது வாசகம், திருவழிபாடு புத்தகம், யோவான் எழுதிய திருவழிபாட்டு புத்தகம் 1 அதிகாரத்துல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வித்தியாசத்தை நீங்களும் நானும் கண்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருவழிபாட்டு புத்தகம், புக் ஆஃப் ரெவலேஷன், சாப்டர் 1 verse 5 and 6. 5வது இறைவார்த்தை, 6வது இறைவார்த்தை. ஓகே, இதுல நீங்க எங்கிருந்து வாசிக்கணும் அப்படின்னா, மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர், அங்கிருந்து நீங்க வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவங்க இப்படி சொல்றாங்க. திருவழிபாட்டு புத்தகம் 1 அதிகாரம் இறைவார்த்தை 5 மற்றும் 6 வாசிக்கலாமா? மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். ஓகே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலக அரசர்கள் எல்லோருக்கும் அவர் தலைவர். ஓகே, வாசிங்க. இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக. ஓகே, கவனிங்க. ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். மீண்டும் அந்த 6வது வசனத்தை மட்டும் ஒரு முறை வாசிங்க. ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இப்போ அன்புக்குரியவர்களே, மீண்டும் நான் அதே கேள்விக்கு வரேன். இந்த 2 இறை வார்த்தை நீங்க வாசிட்டீங்க. ரெவலேஷன் சாப்டர் 1 verse 5 and 6. திருவழிபாட்டு புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் நீங்க வாசிருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து அரசருக்கும் இந்த உலகத்தின் அரசர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வார்த்தையினுடைய அடிப்படை? ஓகே, மண்ணுள்ள அரசர்கள் எல்லாம் தலைவர். அன்புக்குரியவர்களே, இப்போ ஐ டோன்ட் என்கரேஜ் நீங்க திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை என்கரேஜ் பண்ணல. நீங்க பார்த்த திரைப்படங்கள்ல அப்படியே கொஞ்சம் காட்சிகள் உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. நிறைய திரைப்படங்கள் அரசுக்குரிய திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க.
அரசன் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நம்முடைய பார்வைக்கு வருவது மேபி வந்து நம்முடைய திருமணமான ஆண்கள் குழுவில இருந்து அப்படி வரும்போது என்னன்னா, அரசன் அப்படின்னு சொல்றவன் அவன் மட்டும்தான் அந்த அரியணையில் இருப்பான். அந்த நாற்காலிக்கு தான் ஒரே சண்டை. Praise the Lord. அந்த அரசன் நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை அப்பாவா இருக்கலாம், மகனா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யார மெதிச்சிட்டாவது, யார வந்து அழிச்சிட்டாவது அந்த அரியணையிலே அமர வேண்டும் என்று நிறைய உலக அந்த அரசர்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். ஏன் ஏன் இந்த அரியணை, ஏன் இந்த ஆட்சி அதிகாரத்துல நான் அமர வேண்டும்? அல்லது என்னுடைய இன்னைக்கு பேசக்கூடிய வாரிசு அரசியல், என்னுடைய குடும்ப உறவுகள் தான் அந்த அரியணையில உட்காரணும், மற்ற யாருக்கும் வந்து ஓகே ஒருவேளை இடம் இருக்கலாம், தளபதியா இருக்கலாம், அல்லது வந்து ஒருவேளை மற்ற பொறுப்புகள் அவங்க இருக்கலாம். செனட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலர்ஸ், நம்ம பங்கு பேரவையினுடைய உறுப்பினர்கள், இதெல்லாம் எங்கேருந்து வருது? அங்கிருந்து வரக்கூடிய காரியங்கள் தான். அன்பியத்தினுடைய தலைவர்கள் எங்கிருந்து வருகிறது? அங்கிருந்து வரக்கூடிய காரியங்கள் தான். தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அந்த அரசாட்சிக்குள்ளிருந்து அந்த அதிகார அட்டவணைக்குள்ளாக வரக்கூடிய ஒன்றுதான். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த அரசர் அப்படின்ற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, அவர் மட்டும்தான் அதிகாரங்கள், இப்ப சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர், தலைவர் அப்படின்னு இறை வார்த்தையில் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த அரசர் வந்து அவர் அந்த அரியணையில் இருக்கிறார் என்று சொன்னால், மற்ற நபர்கள் எல்லாம் அவருக்கு அவருக்கு கீழே தான். நோ ஈக்குவல் ரிலேஷன்ஷிப். சரிசமமான உரிமை எங்கேயாவது இருக்குதா? அரசன் குடிமக்கள் அப்படின்னு வரும்போது எந்த அரசாட்சிக்குள்ளாவது சரிசமமான ஒரு காரியம் இருக்குதா? இப்ப நம்ம வந்து இந்தியாவை வந்து கொண்டாடுறாங்க, ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலுமே ஜனநாயகத்தினுடைய குரல் ஒலிக்கப்படுகிறதாம். ஒவ்வொரு முறையும் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வருகின்ற பொழுதெல்லாம் சில குரல் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. we have doubts. ஜனநாயகத்தினுடைய குரல் ஒலிக்கப்படுகிறதா, எங்களுடைய பிரதிபலிப்பு அங்க இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி கேட்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை குறித்து பேசுறாங்க. இதனுடைய பின்னணியில மீண்டும் ஒரு முறை அந்த இறைவார்த்தை வாசிங்க. 6வது இறைவார்த்தை, திருவெளிப்பாட்டு புத்தகம் 1வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினார்? நல்லா இன்னொரு முறை சொல்லுங்க, யாரை ஏற்படுத்தினார்? இப்ப நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யார்? வார்த்தையினுடைய அடிப்படையில் என்னங்க, இங்கிலீஷ்ல வேணா வாசிக்க சொல்றேன் இன்னொரு முறை. அன்புக்குரியவர்கள், ஈக்குவலண்டான இன்னொரு இறை வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பேதுரு எழுதிய முதல் திருமுகம், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் பீட்டர். பேதுரு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 2, 1 பேதுரு 2வது அதிகாரம், இறை வார்த்தை 9. ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 verse 9. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. நான் பைபிள் ஏன் எடுத்துட்டு வர சொல்றேன்னா, இப்ப பாருங்க எத்தனை முறை நம்ம இந்த இறை வார்த்தை வாசிச்சோம். ஆனால் அந்த வார்த்தையானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்படி மனசுக்குள்ள போக the power of evil விடமாட்டான் பாருங்க. அந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்குள்ளாய் செயல்படுவதற்கு இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிற நம்ம விடமாட்டான். வாசிப்போம் இந்த இறை வார்த்தை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். Praise the Lord. இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்களும் நானும் யார்? முக்கியமான பாயிண்ட் மட்டும் விட்டுறீங்க. நீங்களும் நானும் யாரு? இல்ல லைட்டா இப்பதான் கேக்குது. நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் வேலைக்காரங்களா?
நீங்களும் நானும் பணியாளர்களா? நீங்களும் நானும் அடிமைகளா? நீங்களும் நானும் ஒருவேளை அரசாட்சிக்குள்ள ஒருவேளை அப்படியே கொஞ்சம் அந்த பேர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தளபதி, சோல்ஜர் அப்படிலாம் சொல்றாங்க. நூற்றுவர் தலைவர் அப்படிலாம், அப்படியே ஆர்மி ஜெனரல் அப்படிலாம் நிறைய சொல்றாங்க இல்லைங்களா? படிப்படியாக அதிகாரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார். அவரை நம்ம கொண்டாடுகிறோம். அவர் நம்முடைய எல்லா கண்ணீர், கவலை, துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை அவருடைய அரசாட்சியில உங்களுக்கும் எனக்கும் அவர் இடம் கொடுக்கிறார்னா எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கிறார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் சில நேரத்துல சொல்லுவாங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா சொல்லுங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்கல, அவருடைய அரியணையை நமக்காக கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இல்ல கைத்தட்டல் பத்துல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அரசருக்குரிய விழாவை கொண்டாடுகிறோமே, காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் அந்த அரசாட்சிக்குள்ள ஒரு சாதாரண நபர்கள் அல்ல, மாறாக உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆட்சி உரிமையில பங்கிருக்கிறது. அப்படின்னா நீங்களும் நானும் அரசர்கள், நீங்களும் நானும் அரசிகள். அதுதான் பேதுரு சொல்றாரு, திருத்தந்தை பேதுரு சொல்றாரு, நாம் எல்லாரும் அரச குருத்துவ திருக்கூட்டம். கையில் உச்சமா தட்டுவோமா? சொல்றது புரியுதா புரியலையா? அன்புக்குரியவர்களே, இப்ப ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்துல பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தான் இருக்கிறார், சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் தான் இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருமே பிரைம் மினிஸ்டர், இங்க இருக்கிற எல்லாருமே சீஃப் மினிஸ்டர். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி. the equality. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, என்னுடைய அரசு இந்த உலகத்தினுடைய அரசு போன்றது அல்ல. Praise the Lord. இந்த உலகத்தினுடைய அரசுக்குள்ள ஒரு அரசன் இருப்பான், அந்த அரசனுக்கு கீழே எல்லாரும் சபார்டினேட்ஸ், பணியாளர்களாக இருப்பாங்க, அதிகாரிகளாக இருப்பாங்க. ஆனால் என்னுடைய அரசாட்சியில் எல்லாரும் அரசர்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஆட்சி உரிமை பெற்றவர்கள். அப்படி இந்த ஆட்சி உரிமை பெற்ற நபர்களினுடைய வேலை என்ன? இப்ப எல்லாருமே அரசன்னா எல்லா அரசர்களுக்கும் என்ன வேலை? அல்லேலூயா. அதே இறைவார்த்தை சொல்கிறது. திருவெளிப்பாட்டு புத்தகம் 1 அதிகாரம் 6வது இறைவார்த்தை. இந்த அரசர்களாகிய நம் எல்லோருடைய பணி, முதன்மையான பணி என்ன? வாசிப்போம். ஆட்சி உரிமை பெற்றவர்களாய், அதாவது சத்தமா, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த அரசாட்சியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமான முதன்மையான பணி என்னன்னா, தந்தையாம் கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய குருக்கள் தான் நீங்களும் நான். அதைத்தான் இன்னைக்கு பேதுரு சொல்றாரு, நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அரச குருத்துவ திருக்கூட்டம். அரச குருத்துவ திருக்கூட்டத்தினுடைய முதன்மையான பணி அவரை ஆராதனை செய்வது, அவருக்கு ஊழியம் செய்வது. அரை மணி நேரம் பூசையில பங்கெடுக்கிறது இல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பது, ஆண்டவருக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பது. ஆண்டவருடைய இந்த அரியணைக்குள்ளாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நபர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில பங்கெடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 10ல் 1 பங்கு தங்களுடைய அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் எனக்காக அல்ல, என் தலைமுறையினருக்காக ஆண்டவர் என்னை அரசனாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று, அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சிக்குள்ளாய் மிக அழகா சொல்றாங்க, யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ, உரிமை மக்கள் என்றோ, அடிமைகள் என்றோ. அதனாலதான் நமக்கு தெரியல,
நம்முடைய பிறமத சகோதர சகோதரிகள் சொல்றாங்க, கத்தோலிக்க கிறிஸ்துவத்திற்குள்ளாக எந்த விதமான மதத்தை சார்ந்த, சாதியை சார்ந்த, மொழியை சார்ந்த, இனத்தை சார்ந்த எந்த பாகுபாடும் கிடையாது. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆல் கிறிஸ்டியன்ஸ் கம்ஸ் அண்டர் BC. ஆனா நமக்குள்ளாக எத்தனை பிளவுகள். பிரியமானவர்களை, சில உரிமைகளுக்கான போராடி கொண்டிருக்கிறோம், அது வேற காரியம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து விட்டாய் என்றால், உனக்குள்ளார இருக்கிறவன் என்றோ, இல்லாதவன் என்றோ, உரிமை பெற்றவன் என்றோ, அடிமை என்றோ, கிரேக்கர் என்றோ, யூதர் என்றோ எந்த பாகுபாடும் கிடையாது. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிற மதத்துல ஒரு சில சமூகத்தினர் மட்டுமே அந்த கோவில்களுக்குள்ள சில முக்கியமான இடங்களுக்கு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமே இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நற்கருணைநாதரை தொட்டு அவரை ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. நாம் ஆசைப்படுகிறோம் நற்கருணைநாதரை கதிர் பாத்திரத்தில் கொண்டு வருகின்ற பொழுது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்படுகிறது, அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் நான் சுகம் பெறுவேன். தொடர்றதுக்கு முயற்சி பண்றாங்க என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அரசாட்சிக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாட்சிக்குமான மிக 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 முக்கியமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சிக்குள் நாம் எல்லோரும் அரசர்கள், அரசிகள். இப்போ இந்த ஆண்டினுடைய வாக்குறுதிகளை அப்படியே நம்ம நினைச்சு பார்க்கணும். நீங்களும் நானும் அடிமைகள் இல்லை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய அரசனாக, அரசியாக, அப்படின்னா அவருடைய மகனாக, அவருடைய மகளாக ஆண்டவர் இயேசுனுடைய தூய ரத்தத்தினால் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த விழாவானது உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, கிறிஸ்து அரசர், அனைத்து உலகிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அரசர் என்று சொல்லி அவருடைய அரியணைக்குள்ளாய் நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேனா, நானும் அரசு, நானும் அரசு. என் மனைவி அரசி. எந்த ஒரு மனைவி தன் கணவனை அரசனாக பார்க்கிறாரோ அவங்க யாரு? அரசி. கணவனை வேலைக்காரனா பார்த்தா நீங்களும் வேலைக்காரி தான், ஆமாவா இல்லைங்களா? உங்க வீட்டுக்காரர் வேலைக்காரனா நீங்க யாரு? வேலைக்காரி. உங்க வீட்டுக்காரர் ராஜான்னா நீங்க யாரு? ராணி. நீங்க ராஜா ராணின்னா உங்க பிள்ளைங்க யாரு? இளவரசர், இளவரசி. இப்போ வேலைக்காரரா உங்க வீட்டுக்காரரை வச்சுக்க போறீங்களா? சாரி, அவரை கன்சிடர் பண்ண போறீங்களா? அல்லது அரசராக என் கணவனுக்கு அந்த இடத்தை நான் கொடுக்க போகிறேனா? ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் அரசனாக, அரசியாக, இளவரசனாக, இளவரசியாக வார்த்தையினுடைய அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, முதலாவதாக எழுத்து பூர்வத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசன்னு சொன்னது யாரு? முதலாவதாக எழுத்துப்பூர்வமா. எஸ், பாருங்க, பக்கத்துல இருக்கிறனால நம்முடைய சார்ல்ஸ்க்கு தெரியுது பாருங்க, எழுதி இருக்கு. பிலாத்து என்ன சொல்றாரு? யூதரின் அரசர் என்று. நம்ம பார்க்கிற சிலுவை, வேற ஒரு காரியத்துக்காக சிலுவையை பார்க்க சொன்னேன். ஒரு சில கூட்டத்துக்கு மட்டும் தெரியும் அந்த சிலுவையை பார்த்தா குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிலுவைக்கு மேல இருக்கக்கூடிய அறிக்கை INRI. பிலாத்து, அன்புக்குரியவர்களே, பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறான், நீ அரசனா? அப்படியே அவருக்குள்ள அந்த உறவுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்களா கேக்குறீங்களா இல்ல வேற யாராவது என்னை பத்தி சொன்னாங்களா? இப்ப பாருங்க பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை எல்லாரிடத்திலுமே உண்டு. கண்ணால் பார்ப்பதும், சொல்லுங்க, கண்ணால் பார்ப்பதும் காதால். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு, ஃபாதர், நீங்க ஏதோ வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை பூசை நான் தான் வச்சேன், யூடியூப்ல லிங்க் எல்லாம் வந்துச்சு. திங்கக்கிழமை பூசை நான் தான் வச்சேன். வெளிநாட்டுல இருக்கிறேன்னா ஏதாவது ஒரு நல்ல நாட்டு பேர் சொல்லுங்க. கண்ணால் பார்ப்பதும் பொய்,
காதால் கேட்பதும். அப்ப அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்துவை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீயா கேட்கிறியா இல்ல யாராவது சொன்னதை வச்சு கேட்கிறியா யூதரின் அரசனா? அன்புக்குரியவர்களே, அப்ப பிலாத்துனுடைய பதில் என்னவாக இருந்துச்சு? நான் என்ன யூதனா அப்படி கேட்டாரா? அப்படியே அந்த உரையாடலுக்குள்ள சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறக்கின்ற பொழுது முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசரேத்தூர் இயேசு யூதரின் அரசன் என்று எழுத்து வடிவத்துல கொடுத்தது யாரு? பிலாத்து. பிலாத்துவுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசன் என்று சொல்லி. நீங்க இறை வார்த்தை அப்படியே எடுத்து வாசிங்கன்னா, இன்னைக்கு நாளினுடைய 18வது அதிகாரம் யோவான் நற்செய்தி தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிலாத்து எப்படியாவது இவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். அப்படியே கிராஜுவலா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். இதோ யூதரின் அரசன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து காட்டுவார் அவர். மக்கள் எல்லாம் ஒழிகன்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, எழுத்து வடிவத்துல INRI என்னுடைய லத்தீன் எழுத்தினுடைய சுருக்கம் அங்கே இருக்கிறது. நாசரேத்தூர் இயேசு யூதரின் அரசன் அறிக்கை. இப்ப கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு நீங்களும் நானும் அரசராக ஏற்றுக்கொண்டோமா? அவருடைய அரசாட்சிக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால், சமத்துவம், பாகுபாடு, பிளவுகள் இல்லாத அந்த ஒரு பார்வை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லோரையும் அரசனாக, எல்லோரையும் அரசியாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு இருக்கிறதா? பண்புக்குரியவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அரசராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்கும், அங்கே ஒரு விழா இருக்கும். தொடங்கி அந்த பாடலோடு கூட ஆண்டவர் இயேசுனுடைய அரசாட்சிக்குள்ளாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். என்றால் நாம் எல்லோரும் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, தந்தையாம் இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய, ஊழியம் செய்யக்கூடிய குருக்களாக அவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். கைதட்டி பாடலாமா? மகிழ்ச்சியோடு எழுது நின்று, எல்லாரும் எழுது நின்று கைதட்டி உற்சாகத்தோடு பாடலாமா? இப்ப பாடல் குழு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கூட தாளம் வேகமா கைத்தட்டலோடு இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உற்சாகத்தோடு இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரன் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கைத்தட்டலோடு மகிழ்ச்சியோடு மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இன்னொரு விசை, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.